சார், உங்க பேர் சொல்லுங்க. என்ன தம்பி நீ உன் பேரை சொல்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ கூச்சப்படுற நீ? அடுத்தவன் டாவடிக்கிற பொண்ணை டாவடிக்கிறதுக்கே கூச்சப்படல நீ. உன் பேரை சொல்கிறதுக்கு எதுக்காக இவ்வளோ கூச்சப்படணும்? பாத்தீங்களா, சோழி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆல, அதுக்குள்ள அடி வாங்கிட்டீங்க பாத்தீங்களா? ஏய், நீ ஜோசியக்காரன் இல்லடா, நீ சூன்யக்காரன். அவனை எனக்கு அடி வாங்க வச்சிட்டல நீ. உனக்கு என்னை பற்றி தெரியாது, வெளியே வெயிட் பண்ணுகிறேன். ராமகிருஷ்ணன் ரொம்ப கெட்ட பையன்பா, ஜாகிரதை. ஏன் சார் இந்த சோழி போடாம ஜாதகம் எழுதி கொடுக்க முடியாதா? உங்க காதல் நிஜம்னா தைரியமா உங்க பேர் சொல்லுங்க. சோழி சம்மதம் கொடுத்துருச்சுன்னா உங்க காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. சோழி போடாம ஜாதகம் எழுதி தர மாட்டேன். சரி சார், என் பேர் அரவிந்த் கிருஷ்ணா. சோழியை போடுங்க. என் சோழி சம்மதம் கொடுத்துருச்சு. இந்த ஜாதகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு தான். இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, நான் ஜாதகத்தை எழுதி வச்சிடறேன், வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. பணம் ஏதாவது? இல்ல, ஜாதகத்தை எழுதி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். சரி, தேங்க்யூ. சாரி, எனக்கு ருக்குவை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் அப்படி தான் கோவம் வரும். சாரி, மனசில் வச்சுக்காதீங்க. அதை விட அது சாதாரண சப்ப மேட்றது. நீ எதுக்காக தேவையில்லாமல் இந்த ஜாதகம் சோழின்னு காமெடி பண்ணுகிற? நீ ருக்குவை நீ கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி ஒன்றுக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு, மேட்ரு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன சொல்கிறீங்க? அடிக்கிறத அடிச்சுட்டு என்ன ஐடியான்னு எங்கிட்டே கேட்குறல்ல நீ. சொல்கிறேன், தம்பியாச்சே, ரங்கநாதனுக்கு கண்ணை ருக்குவை லவ் பண்ணுற விஷயம் தெரியாது. அதை நீ அவர்கிட்ட போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவர் ருக்குக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கிற முயற்சியில் தீவிரமாக இறங்கிடுவார். அந்த சைக்கிள் கேப்பில் நீ சல்லுன்னு போந்துரு. ஏற்கனவே அவருக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, கரெக்டா? வாங்க. இங்க சௌந்தர்யான்னு? நான் தான் சௌந்தர்யாவோட அம்மா. நீங்க? நான் தான் ஸ்ரீநிதி. ஓ அப்படியா, வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா உட்காருங்க. சௌந்தர்யா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. இப்பதான் நான் உங்களை நேர்ல பாக்குறேன். என்ன சாப்பிடுறீங்க? என்ன நீங்க என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு? நான் உங்க பொண்ணு மாதிரி வா போனே கூப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க முதல்ல உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? உடம்புக்கு ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். ஆனா மனசுதான் சரியில்லை. சௌந்தர்யா இல்லையா? காலையில போனவம்மா, இன்னும் ஆளையே காணோம். பாவமா அவ வேலைக்கு அலைஞ்சு அலைஞ்சு ச்சே, அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆண்டவன் தான் அவளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வேலையை கொடுக்கணுமா. சௌந்தர்யாக்கு ஏமா அந்த கஷ்டம்? அவ வேலையை விட்டு போறேன்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவதான் பிடிவாதமா நான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னா. எனக்கு கூட மனசு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு மனசு சரியில்லாமதாமா வேலையை விட்டுட்டு வந்தா. அதாம்மா எதுக்குன்னு எனக்கும் புரியல. ஏன் வேலையை விட்டு உங்ககிட்டயாவது சொன்னாலா? என்னத்த சொல்லி என்ன பண்றது? அவளுக்கும் அவளை சாமர்த்தியம் பத்தாதுமா. எதையுமே வெளியில சொல்லாம
மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவாமா. ஏமா நானும் ஒரு பொண்ணு தானே, என்ன அவ ஃப்ரெண்டா நினைச்சு அவ மனசுல இருக்கிறத சொல்லலாம்ல. நீயும் ஒரு பொண்ணா போயிட்டியம்மா, அதான் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினைக்கிறா போல இருக்கு. சௌந்தர்யாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் அவ வேலையை விட்டு வந்தா. என்னம்மா சொல்றீங்க? ஏன் நல்லதுக்காக சௌந்தர்யா வேலையை விட்டு வந்தாளா? ஆமாம்மா, புரியலம்மா. அது வந்து ஹலோ மேடம், எப்ப வந்தீங்க? இப்பதான். அம்மா, காஃபி ஏதாவது குடுத்தியா? நான் கேட்டம்மா, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா, வந்தவங்க கிட்ட வேணுமா வேண்டாமான்னு கேட்டா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நீ போய் காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. உட்காருங்க சௌந்தர்யா. அப்புறம் என்ன மேடம், திடீர்னு சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களை பார்க்கதான். என்ன பார்க்கவா? ஆமா சௌந்தர்யா, நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்னவோ ஏன் நல்லதுக்காக தான் நீங்க வேலையை விட்டதா சொன்னாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா அப்படியா சொன்னாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. வேலையில டென்ஷன் அதிகமாகி மன உளைச்சல் வேற அதிகமாயிடுச்சா, அதனால உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் வந்து பிபி அதிகமானதுனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆஃபீஸ் வேலையில கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு தானே மேடம் நஷ்டம். அதனால தான் அம்மா உங்க நல்லதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தாங்கம்மா. எது எப்படியோ நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க நம்ம கம்பெனிலே மறுபடியும் ஜாயின் பண்ணக்கூடாது? அம்மாக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட முடிவை நீங்க உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ வந்து ஜாயின் பண்ணணும்னு தோணுதோ அப்பவே வரலாம். அது வரைக்கும் உங்க சீட் காலியா இருக்கும். ஓகே மேடம். நான் வரேன். வரேம்மா. சரிம்மா. சௌந்தர்யா, உன்கிட்ட இருந்து பாசிட்டிவ் பதில தான் எதிர்பார்க்கிறேன். சரி மேடம். வரேன். வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. பாய். இன்னைக்கு காலையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன சந்தோஷமான விஷயம்? நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரா என்ன? எங்க அப்பா சம்மதம் சொல்றது என்ன, அந்த பெருமாளே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. பெருமாளா? ஆமா, இன்னைக்கு காலையில பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். நம்ம கல்யாணம் இந்த வருஷத்துக்குள்ள நடக்குமா நடக்காதான்னு பூ போட்டு பாக்கிறதுக்கு. நான் நினைச்ச மாதிரியே பூ வந்துடுது. நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா நம்ம கல்யாணம் இந்த வருஷத்துக்குள்ள நடந்துரும். பாருங்களேன். என்ன கல்யாணம்? த்ரில்லே இல்லாத கல்யாணம். ஏன் இத்தனை நாள் இருந்த த்ரில் பத்தாதா? அப்படி இல்லை இருக்கோ. என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றா தெரியும். நமக்கு கல்யாணம் நடந்தா ஃபர்ஸ்ட் நைட்டில் நீ தான் வருவ. இதில் என்ன த்ரில் இருக்கு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டா நான் தான் உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல வருவேன். வேற ஒரு பொண்ணா வருவா? நான் இன்னும் விஷயத்த முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள அவசரப்படுறிய. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டதால அந்த புது பொண்ணுங்களுக்கு வருமே ஃபர்ஸ்ட் நைட்டில் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து வர போகிறது? புது பொண்ணுன்னா இதெல்லாம் வரும். ஏன் அதெல்லாம் எனக்கும் வரும். உங்களை கல்யாணம் பண்ணிட்டா நானும் புது பொண்ணு தானே. உனக்கு வெக்கம்லாம் வராது. எல்லாம் வரும். வராதுன்னு சொல்றேன்ல. வரும், நான் சொல்றேன்ல. வராது. என்ன பெட்டு? வரும். என்ன பெட்டு? சும்மா பெட்டெல்லாம் கட்டாத, தோத்து போயிடுவேன். நான் ஒன்றும் தோக்க மாட்டேன், நீங்க தான் தோப்பீங்க. அப்படியா? பார்க்கலாமா? அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். என்ன? நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் பெட்ரூமில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நீ புது பொண்ணு மாதிரி வந்து காட்டணும். எல்லாத்தையும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஜெயிச்ச மாதிரி. என்ன? நான் ரெடி. கண்டிப்பா நீங்க தான் தூக்க போறீங்க.
ஆஹா வெக்க துப்பாடுற. சிரிச்சிட்ட அவுட் அவுட் அவுட். நீங்க கமெண்ட் அடிக்க கூடாது. சரி சரி அடிக்கல. நீ முதல்ல இருந்து வா. இப்ப பாருங்க. பார்த்து பார்த்து எங்கேயாவது முட்டிக்க போற. பின்ன எப்படிதான் நடக்கிறதா? இல்ல இப்ப நீ எப்படி நடந்து வந்த நான் காட்டவா? ம். குரல்லாம் ஏன் சரி பண்ணிட்ட நடக்கிறதுக்கு? இப்படிதான் நடந்த நீ. நான் ஒண்ணும் இப்படி நடக்கல. உண்மையான வெக்கம் எப்படி இருக்கும் இப்ப நான் நடந்து காட்டுறேன் பாரு. பார்க்கலாம். வேணாம் போதும். இப்பயே சிரிச்சு எனக்கு வயித்து வலிக்கிறது போதும், நிறுத்துங்க. அதெல்லாம் முடியாது. ஐயோ வா. வேண்டாம். நான் நடந்த மாதிரி நடந்து காட்டு. கேளுங்க. வேண்டாம். அதெல்லாம் முடியாது காட்டு. அதெல்லாம் என்னால நடந்து முடியாது. காட்டு. வேண்டாங்க. ஏண்டி சனியனே என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல நாய பாடி பாடி உடம்ப மாந்த கப்பையா இருக்கிறது தீர்மானம் பண்ணிட்டடி. இன்னொரு கூப்பிட்டான செருப்பாலே அடி பாடி இந்த பக்கம். ஏய் போனா போட்டு சுதந்திரம் கொடுத்தனே அதுக்கு நீ எனக்கு கொடுக்குற தண்டனை எதுவா? ஏய் வாய மூடுற பேசாதடா. அப்பா விடுங்கப்பா என்ன. ஓடி வா. ஓடி வீட்டுக்கு போ. விடுங்கப்பா. விட்டுருங்க. அப்பா. ஏய் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டா. சார் இது இப்படி தரதரன்னு இழுத்துட்டு. உங்க வீட்ல இப்படி நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சாரி. விடுங்கப்பா. அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் என்ன பண்றேன் பாரு. அப்பா வேண்டாம்ப்பா. வா. கேளுங்கப்பா. சார் நீங்க தான் ருக்மணியோட கண்ணனா? இவ்வளோ நாள் தெரியாம போச்சே. என்ன சார் அவங்க அப்பா இப்படி தரன்னு இழுத்துட்டு போறாரு? என்னாச்சு? ருக்கு தான் சார் சும்மா பேசிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டா. ஆனா எப்படி தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னே தெரியல. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே தெருவில் வீடு இருக்கு. அவ இங்க அடிக்கடி வராங்கிறது அவருக்கு தெரியும். அவரு எதாச்சும் வந்திருக்காரு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இந்த பாருங்க, என்னதான் இன்னொருத்தர் வீடாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கதவை தாப்பா போட்டுருந்துருக்கலாம், கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? தோணலை சார். எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் வேற தெரிஞ்சிருத்துன்னா நான் செத்தே போயிடுவேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. இது என்னைக்கா இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே? தெரிய வேண்டிய விஷயம் தான் சார். ஆனால் இப்படி தெரிஞ்சிருக்க வேண்டாமே. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரங்கநாதன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. நான் எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். இது எங்கள் வீட்டில் நடந்தது இல்லை. இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் சார். இதை பாருங்க, உங்களுக்கும் ருக்மணிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். ஓகே? தேங்க்யூ சார். நாட் அட் ஆல். பயப்படாதீங்க. சேர் அப். நான் பார்த்துக்கிறேன். பாரு சார். ஓகே. என்ன அவளை போட்டு அடிக்கிறேன்? விடுங்கடா. ஐயோ அப்பா என்ன என்ன நடந்தது? ஐயோ ஆமாட்ட அவனை இழுத்துட்டு வரலனா ஐயோ அந்த கண்ணம் பையனை இழுத்துட்டு ஓடி இருப்பாங்க. பிசாசு. ஐயோ ஏண்டி இப்படி பண்ணி தொலைக்கிற? இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி வெளியே போனா இவளோட சேர்த்து வச்சு உங்க எல்லாரையும் கொளுத்திடுவேன். மாப்ள இவன் என்ன பண்ணிருக்காரு? என்ன கேள்வி? இங்க பாருங்க, இவன் பண்ண காரியத்துக்கு இவளை அங்கேயே கொன்னுட்டு கடுமாரி செஞ்சிருக்கோம் தெரியுமா? அந்த கண்ணனோட அரவந்த வீட்டுல உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருக்கான். திமர் பிடிச்ச கழுதை, திமர் பிடிச்ச கழுதை. போடி. வாங்கடி. எல்லாம் ஒழிச்சு போகடி. ஒரேடியா போயிடுங்க. வாங்க. ஓடுறியா? ஓடு. எங்கடி போயிடுவீங்க? அவன் செத்து போயிட்டான்னு சொல்லடி. அவளுக்கு தலை முழுகிறேன்.